என்று கண்டு கொண்டும் அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே 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 ஐயாவே. கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அற்புத சிற்றம்பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. இடனைகள் நீக்கி நமக்கின்பளிக்கும் என்று மன்று ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. இந்த ஆசை உங்க எல்லாருக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் கடவுளை அடையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். எப்போ வரும் தெரியுமா? பிள்ளை குட்டியெல்லாம் பிறந்து இல்லையா வாழும்போது நமக்கு அது ஆசை பெருசா வராது. அங்க பிள்ளைங்க படிக்குது, அது பண்ணுது, இது பண்ணுது, குடும்பத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. ஆனா என்னவா அந்த வாழ்க்கையில இருந்தாலும் ஒரு நாளைக்கு நல்ல சாவு வந்தா நல்லா இருக்குன்னு நினைப்பீங்கல்ல இல்லையா? நல்ல சாவு வந்தா நல்லா இருக்கும். சாவுல நல்ல சாவு உண்டா? என்னைக்காவது நாம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? செத்த வீட்டில் அழுவாங்களா, சிரிச்சுட்டு இருப்பாங்களா? நல்லவர் செத்தா, பொல்லாதவங்க செத்தா, இப்போ நல்லவங்க செத்தாலும் பொல்லாதவங்க செத்தாலும் சாவு நல்லதில்லை. எவனெல்லாம் சாவு நல்லது இல்லைன்னு யோசித்தானோ அவனெல்லாம் ஞானி ஆயிட்டான். புத்தருக்கு எப்பொழுது சாவு துக்கம்னு தெரிஞ்சிச்சோ அவர் என்ன ஆனாரு? வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. அழகான பொண்டாட்டியை விட்டுட்டு போயிட்டாரு. அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாரு. புரியுதா? ஆனா நமக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம ஒரு சராசரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். விட்டுட்டு போறதுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. ஆனாலும் நமக்கு விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு போனவனுக்கு பயம் இல்லைங்க. ஆனா ஆர்டினரியா இருக்கிற நமக்கு என்ன பயம் இருக்குன்னா, விட்டுட்டு போயிட்டா நமக்கு நாளைக்கு காலையில யாரும் சோறு போடுவாங்களோ இல்லையா? அம்மா சிரிக்கிறாங்க அம்மா சிரிக்கிறாங்க இல்லையா? சோறு கிடைக்குது. நாளைக்கு காலையில நமக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற இது இருந்துட்டே இருக்கு. இதெல்லாம் பார்த்தவர் தான் வள்ளல் பெருமானும். இதெல்லாம் பார்த்துதான் என்ன பண்ணாரு? உலகத்துல அடுத்த வேலை ஒருத்தர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், பசி இல்லாம இருக்கணும். என்ன இல்லாம இருக்கணும்? அதனாலதான் அவர் தவத்துக்கு எதுவும் விதிக்கல. தியாகம் பண்ணு, காட்டுல போயிரு, கண்ணை மூடிட்டு, தலையில நட, இப்படி இரு, அப்படி இரு, அந்த யோகா பண்ணு, இந்த யோகா பண்ணு, எதுவுமே சொல்லல. ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஒரு கஞ்சி கரண்டி, ஒரு கஞ்சி கலையும் ஒரு கரண்டி எடுத்துக்கோ. இத 10 பேருக்கு உன்னால செஞ்சு கொடுக்க முடியுமானால் நீ செய்யறது தவம். எது தவம்? அடுத்தவர் பசு இல்லாம இருக்கா. ரொம்ப பேருக்குலாம் இல்ல, நம்மால முடிஞ்சது. சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு மட்டும் நிறைய காசு கொடுத்துட்டானா நான் இட்லியா செஞ்சு கொடுத்துருவேன். முதல்ல கூழ கொடுப்போமே, அதுக்கே நமக்கு என்ன பண்றது இல்லை. அப்படிதாங்க ஆரம்பிச்சோம். நாங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போது கூழ் தான் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அந்த பெருமானுடைய அருளால, அருள் பெருமானோட அருளால ஒரு சபையை நடத்திட்டு இருக்கோம். நாளைக்கு காலையில என்னங்கிற கவலை இன்னைக்கு இல்லை. அதை வச்சிருந்தேன்னா நீங்க அடியாரா இருக்க முடியாது. யாருக்கு அடியாரா இருக்க முடியாது? வள்ளல் பெருமானுக்கு அடியாரா இருக்க முடியாது. நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்? அந்த நம்பிக்கை தான் அவங்களை கொண்டு போகும். ஆனா உங்க நம்பிக்கைய எப்படி இருக்கணுங்கிறதுக்கு மட்டும் வள்ளல் பெருமான் ஒரு பெரிய விஷயமா சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப சின்ன விஷயமா நம்ம சுருக்கி சொல்லணும்னா, அவருடைய அந்த பெரிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல கடைசி வார்த்தையை மட்டும் முடிச்சுங்க. கடைசி வார்த்தையை மட்டும் எங்க நான் சொல்லும்போது திருப்பி எல்லாரும் சொல்றீங்களான்னு பார்ப்போமே. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறு எல்லாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க. ரொம்ப முக்கியம். நீங்க போய் ஒரு உயிருக்கு துன்பத்தை நீக்கிறதுக்கு முற்பட்டா மட்டும் பத்தாது, அதை நீங்க உள்ளன்போட மனமகிழ்வோட செய்யணும். அப்படி செய்ய முடிஞ்சா மட்டும்தான் நீங்க யாரு? அடுத்த வார்த்தை சொல்றாரு, சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. சொல்றாரு
இதுதான் என்னோட மார்க்கம். என்னோட மார்க்கத்தினுடைய சுகநிலை என்ன அப்படின்னா, உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் நீ விலக அடைந்து விளக்குக மகிழ்க. அது ரொம்ப மகிழ்ச்சியோட செய்யணும். உத்தமன் ஆகுக. வேற எதுவும் உத்தமனுக்கு அடையாளம் ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன சொல்லிட்டாரு? உத்தமன் ஆகுக. நீ உத்தமனா ஆகணுங்கிறதுக்காக இந்த மார்க்கம். அப்ப இந்த மார்க்கத்தினுடைய மேலான கோள் எதுவோ அந்த விஷயத்தை நீ பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் கடவுள் தனக்கு சொன்னதா சொல்றாரு. அதற்கு கடவுள் அவருக்கு என்ன கொடுத்தாராமா? அருளை கொடுத்துருக்காரு. இல்லைன்னா இந்த பெருவெளி இப்படி நிறைஞ்சு நிக்குமா? இங்க இருக்கிற எல்லாருடைய எண்ணமும் ஒரே ஒரு புள்ளியை நோக்கி தான் இருக்கு. அந்த புள்ளியை நோக்கி இருக்கிற உங்களோட எல்லாரும் சிந்தனையும் பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும். அப்போ நீங்க உங்களோட எல்லா சிந்தனையும் வாங்கி வச்சிருக்க அந்த இடத்துல இருந்து நீங்க பிளஸ் எதிர்பார்ப்பீங்களா மைனஸ் எதிர்பார்ப்பீங்களா? பாருங்களேன், எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஆனா நான் துக்கத்தோடு வந்திருக்கேன், எனக்கு அது துக்கத்தை மாத்தி கொடுக்கணும். நான் ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருக்கேன், இன்னும் கூட நான் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்போ நான் எப்படி இருக்கணும்? உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை. அதோட நிக்கல நீ. இது இடத்துல இல்ல, இது இம்மை இன்பம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க என்ன இன்பம்? இம்மை இன்பம். நல்லா இருக்கு கை, நல்லா இருக்கு காலு, நல்லா இருக்கு நம்மளுடைய அவயங்கள் எல்லாம். இதை கொண்டு எனக்கு கிடைக்கிற இன்பம் இம்மை இன்பம். இது லட்சியம் முதல்ல. இது என்னது? ஆனா இன்னொன்னு இருக்க, இது நல்லா செஞ்சா எனக்கு என்னையா கிடைக்கணும்? ஆஃப்டர் லைஃப்னு சொல்றாங்கல்ல, இது முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட பிள்ளை என்னோட இடத்துல போடுறது படையலா இருக்கலாமா பிரசாதமா இருக்கலாமா? சொல்லுங்க, என்னங்க வித்தியாசம்? நான் இறந்த நாள் அன்னைக்குன்னு எனக்கு சாமிக்கு படைக்கிற மாதிரி படைச்சிட்டு எதையும் எடுக்காம திரும்பி போயிடுவான். அது படையல். அது பேர் என்ன? படையல். ஆனா என்னுடைய சமாதியில என் பிள்ளை வந்து ஒன்றை படைத்து 4 பேருக்கு கொடுத்துட்டு போனா அது என்னது? பிரசாதம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்ப தெய்வத்துக்கு நடக்கிற பூஜை நடக்குது, தெய்வத்துக்கு படைக்கிற மாதிரி படையல் வைக்கிற அந்த படையல் என்ன பண்றோம்? இப்ப நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். யாரு நினைச்சு? இதே நாள்ல ஒரு ஆள் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டாரு. கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிட்டாரு. ஒரு பக்கம் சுத்தம். எனக்கு கூட இருந்த ஒரு மனுஷன்